ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி டிகே vlog. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆடி ஷாப்பிங் வித் மை மாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மாவோட போய் போத்தீஸில் நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன், தென் பஜாரில் போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி திருச்சியில் உள்ள போத்தீஸ் தான் போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியிலே பெரிய போர்டெலாம் வச்சுருந்தாங்க, 5 to 50% ஆஃபர் அதெல்லாம். ஸோ உள்ளே போயிட்டு விநாயகருக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மாவை சாரீ செக்ஷன் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ அதனால் பர்த்டே கிஃப்ட்டில் சாரீ ஒரு கிஃப்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன சாரீ பிடிக்குதோ வாங்கிக்கோங்கன்னு. பட் அவங்க எனக்கு பார்டர்லெஸ் சாரீ தான் வேணும்னு கேட்டாங்க. பட் நான் அப்படியே ஆப்போசிட்டில் கூட்டி போயிட்டேன். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் உண்டு டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்ட் சில்க் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. ஸோ எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே மோஸ்ட்லி எல்லாமே லைட் கலர்ஸாக தான் இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா ஒரு பிரைட் கலர் பர்சன். அவங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நினப்பாங்க. அவங்கள்ட்ட நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ளூ அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. ஃபஸ்ட் அவங்க ஒன்று கையில் வச்சுருந்தாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த எல்லோ கூட காமிச்சேன். இந்த எல்லோ நல்லாவே இல்லை, எனக்கு நல்லா பிரைட் கலராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஹேபிட் இருக்குது. பிளாக் கலரில் ஒரு டாட் கூட அந்த சாரியில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஹேபிட் உள்ளவங்க வேறு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபைனலாக நான் ஒரு சாரியும் எங்கள் அம்மா ஒரு சாரியும் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த பர்பிள் எங்கள் அம்மா சூஸ் பண்ண சாரி. தென் அது பக்கத்தாப்பில் ஒரு ஃபேண்டா கலரில் இருக்குல்ல, ஸோ அது நான் சூஸ் பண்ண சாரி. ஸோ இதெல்லாம் என்னென்னா 2 சாரி 1600 சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. பட் நம்ம அதிலே சிங்கிள் சாரியாகவும் வாங்கிக்கலாம். சிங்கிள் சாரியாக வாங்கினா 800. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தாங்க. நான் பிரைட் கலராக கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சுலாம் காமிச்சேன். எங்கள் அம்மா இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த பர்பிள் தான் பிடிக்குதுன்னு சொன்னாங்க. ஃபைனலாக போராட்டத்துக்கு அப்புறம் 2 சாரியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவோட சாரி தான் ஓப்பன் பண்ணாங்க. இது ஒரு டிஜிட்டல் பிரிண்டர் சாஃப்ட் சில்க் சாரி அந்த மாதிரி தான் அங்கே சொன்னாங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாராக வரும். பேக் சைட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலரில் வரும் டிஜிட்டல் பிரிண்ட்னால. தென் எங்கள் அம்மா ஒரு ஃப்ளார் அடிக்டிவ் கூட. அவங்க உங்களுக்கு எப்போதுமே பெரிய பெரிய பூவாக போட்டிருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த சாரீ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் பல்லு ப்ளவுஸ் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது 800க்கு ஒர்த்து தான். ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் அது பார்த்தோம். இப்போ தான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் ஆன்லைனில் பார்க்குறப்ப தான் 1500, 2000, 3000 ரேஞ்சில் கூட இருக்குது. இது தான் நான் சூஸ் பண்ண சாரீ. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் அம்மாவுக்கு இந்த கலர் பிடிக்கல. இது ஒரு மாதிரி ஃபேண்டா ஆரஞ்சு அந்த கலர் மாதிரி ஒரு கலர். பட் இதுவும் அழகாக தான் இருந்துச்சு. பட் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஃபைனலி பர்த்டே பேபி அவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதானே. ஸோ அதனால் பர்பிள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தனால அதே பில் போட்டாச்சு. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அம்மா சூஸ் பண்ண கலர் நல்லாயிருக்கா இல்லை நான் சூஸ் பண்ண கலர் நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னும் மைண்ட் செட் மாறலாம். அவங்களுக்கு எனக்கு பார்டர்லெஸ் சாரீ கண்டிப்பாக நீ எடுத்து தரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பிரெயின் வாஷ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன். இல்லை அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா ஏன்ட்டா அந்த மாதிரி ஒரு மாடலில் இல்லை, நீ வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே பார்க்குற சாரீலாம் 1750 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளதெல்லாம் பட்டர் சில்க் சாரீ சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளதெல்லாம் சிங்கிள் சாரியே 1750 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. தென் அதில் 10% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே போய் எங்கள் அம்மா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கலர் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. தென் சில சாரீலாம் பார்டரோடையுமே இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல. இந்த எல்லோ சாரீலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ, பல்லு ப்ளவுஸ் எல்லாமே எல்லோ கலரில் இருந்துச்சு. அவங்க பல்லுவும் ப்ளவுஸும் மட்டும் வேறு கலரில் வேணும், பார்டரில் சாரீ அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிடைக்கல. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே எஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன். அடுத்து இங்கே உள்ள சாரீஸ்லாம் 2 சாரீ 750 அந்த ரேஞ்சில் நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த பூனம் சாரீ அதோடு சேர்ந்தது. பட் இதோட மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
அந்த சாரீ பேர் வந்து மீனாட்சி சில்க்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இதில் வந்து 2 சாரீ 750. மோஸ்ட்லி அங்கே வந்து எல்லாமே வந்து 2 பீஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம சிங்கிள் பீஸ் சாரியாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்கை ப்ளூலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, இல்லை இது கொஞ்சம் பொசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2-3 சாரீலாம் பார்த்துட்டு இது மாதிரி ஏன்ட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பார்டர் சாரீலாம் எங்கள் அம்மாவே 2-3 வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி வந்துருச்சு, அதனால் எடுத்துட்டேன்னு. சரி அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு சைட் கூட்டு போயாச்சு. இங்கே உள்ளதெல்லாம் 2 பீஸ் சாரீ வந்துட்டு 890 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பார்ட்ரு வச்சு காட்டன் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு செமி காட்டன் அந்த லுக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வேணால் வாங்கிக்கிறியான்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு வந்து பார்டர்லெஸ் சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் போனோம். இங்கே இந்த சாரீ வந்து இருந்துச்சு. இதில் வந்து 2 சாரீ 800. அப்போ வந்து சிங்கிள் சாரீ 400 சம்திங். அதுலேயும் வந்து 10% கிட்ட ஆஃபர் வரும். இந்த சாரீ சொல்லியே ஆகணும், எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து இதோட கிளாத்து தான் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது பார்க்குறப்பே வந்து அதில் ஒரு ஷைன் லுக் இருந்துச்சு. தென் அதோட சாஃப்ட் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. தென் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒன்று சாரியில் பார்டர் இருக்கும், இல்லைனா வந்து ஃபுல்லாக ஃப்ளார் போட்டு அந்த மாதிரி தானே இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. வெறும் கீழே மட்டும்தான் ஃப்ளார் வரும், மேலெலாம் ஒரு மாதிரி பேட்டர்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி மாடலில் எங்கள் அம்மாட்ட சாரீ இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காமிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து 400 வந்துச்சு. அவங்க வந்து பல்லு ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாரீ கட்டோன்னா மறக்காமல் இந்த சாரீ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இந்த சாரீ வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் ரீல்ஸில் நிறையா நான் பார்த்துருக்கேன், கல்யாணி காட்டன் சாரின்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து ஒரு 4-5 பீஸ் தான் இருந்துச்சு. இதோட ரேட்லாம் வந்து 745 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுவும் வந்து எல்லாமே ரொம்ப அந்த ஓல்டு கலர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீ தான் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்லலாம் இல்லை. ஸோ அதனால் அங்கே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு செக்ஷன் போயிருந்தோம். இந்த சாரீலாம் வந்து 3 சாரீ வந்து 780 800 அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் சரி ப்ரைன் வாஷ் பண்ணி எப்படியாவது வாங்க வச்சிடலான்னு சொல்லி நான் எங்கள் அம்மாவுக்கு ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மாட்ட காமிச்சோன்னே இது என்ன கலர் கோழி மாதிரி இருக்குன்னு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. உண்மையிலே இது அழகாக தான் இருந்துச்சு, பட் அவங்களுக்கு அது பிடிக்கல. எனக்கு எப்போவுமே அந்த ஒரு பிளெயின் சாரீ மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நானே என்னென்னமோ ட்ரை பண்ணேன். பட் அவங்க ஒரு பிங்க் சாரீ வச்சுருந்தாங்க. ஃபைனலியாக அந்த பிங்க் சாரீ தான் வந்து பில் போடுற மாதிரி ஆகிடுச்சு. சரி அவங்க வந்துட்டு இன்னும் மறக்கல, எனக்கு வந்து பார்டர்லெஸில் சாரீ வேணும்னு. அங்கே நிறையா சைடு வந்து பார்டர்லெஸ் சாரீ இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு சைடு நாங்கள் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து 1750 800 அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து 1450 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரீ. இதுவும் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. எந்த ரேஞ்சில் வந்து இவங்க ப்ரைஸு வந்து வைக்கிறாங்கன்னு சத்தியமாக தெரில. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு கலர் வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. இந்த பர்பிள்னால் இப்போ தான் இந்த பர்பிளில் வந்துட்டு நம்ம இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ வாங்கினோம், அதோட ஃபேமிலி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு பிங்க் ஒரு மாதிரி லைட் பிங்க் அந்த மாதிரி ஒன்று பார்த்தாங்க. அது பார்த்துட்டு இந்த அவங்கள்ட்ட வந்து அதே காம்பினேஷனில் இருக்குது, பிங்க் அண்ட் ப்ளூவில் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க வந்து என்னை சைடில் போத்தீஸ் போனோன்னே சைடில் பாக்ஸில் நிறையா வச்சுருப்பாங்க. பாக்ஸுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் தான் லாஸ்ட்டாக போகலான்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த பாக்ஸில் தான் அவங்க வந்து நிறையா சாரீ வாங்கினாங்க. ஸோ அதனால் இந்த தடவை நம்ம பாக்ஸுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலாக பாக்ஸுக்கு போயிட்டோம். அந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்டர்லெஸ் சாரீ வச்சுருந்தாங்க. இந்த பார்டர்லெஸ் சாரீலாம் வந்துட்டு 2 சாரீ வந்து 999. அப்போ வந்து ஒரு சாரீ வந்து 500. ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் அந்த கிளாத் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இல்லை, இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் போய் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வந்து கேட்லாகில் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் டார்க் க்ரீனில். பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு டம்மி கலர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 1500 1700 கூட இந்தளவுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் அங்கே இல்லை. அது ஏன்னு தெரில, வச்ச கலரே தான் ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து நிறையா அந்த யூனிக் கலர்ஸாக வந்து நான் பார்த்தேன். ஒரு பர்பிள், நிறைய அந்த கலர்ஸ் வந்து நிறையா வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாராக இருந்தால் ஓகே, ஏதாவது பூ மாதிரியோ இல்லை ஏதாவது இந்த பாக்ஸாக இருக்கும்ல, ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு டார்க் க்ரீன், அவங்க
அவங்கள்ட்ட டார்க் க்ரீன் இல்லை. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க டார்க் க்ரீனில் வந்து ஒரு சாரீ வாங்கணுன்னு. பட் அங்கே போனோன்னா அது வந்து அமைஞ்சிருச்சு அப்படியே டார்க் க்ரீன். அதிலே வந்து இன்னொரு ஹைலைட் என்னென்னா அந்த பல்லு தான். பல்லு வந்து ஒரு மாதிரி எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸான பல்லு. 2 காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாரீ வந்து எடுத்துட்டாங்க. பார்டர்லெஸ் சாரீன்னு. ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு பிடிச்ச சாரியை வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. குமுதா ஹாப்பி ஆனாச்சுங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் சூப்பர் டூப்பர் ஹாப்பி. ஸோ பில்லாம் போட்டு முடிச்சுட்டு போத்தீஸ் போனாவே அங்கே இந்த மிரர்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எப்போதுமே ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ அங்கேயும் போயிட்டு எங்கள் அம்மா வச்சு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து எங்கே மிரர் பார்த்தாலும் வந்து செல்ஃபி எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போத்தீஸ்குள்ளே என்ட்ரி ஆனப்போ டைம் வந்து 4:30 இருக்கும். இப்போ வந்து 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போயாவது நீங்கள் வீட்டுக்கு கிளம்புவீங்களான்னா கிடையாது. ஸோ சாரீ எடுத்தால் போதுமா? சாரீக்கு மேட்சாக ப்ளவுஸ் எடுக்கணும்ல. ஸோ அதிலே வந்துட்டு எங்கள் அம்மா வந்து நான் வந்து ஆரி ஒர்க் போடணுன்னு நினப்பேன். எங்கள் அம்மா அப்படியே ஆப்போசிட்டு. அவங்களுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க்லாம் போட்டால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. ஃபைனலாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ்லாம் பண்ணி ஒரே ஒரு சாரீக்கு மட்டும் ஆரி ஒர்க் போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சில்க் காட்டனில் வந்து பார்த்து சாரீ வந்து ப்ளவுஸ் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக நியூ தைலாவில் போய் எடுத்திருப்போம் ஆடி ஷாப்பிங் சொல்லிட்டு என்னோடய ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே அந்த எல்லோ சாரீக்கும் வந்து அங்கே தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து எல்லாம் முடித்து வெளியில் வரப்போ டைம் வந்து 7:00 கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேம்மா ஏதாவது வந்து சொல்லுங்கள் அப்படின்னா எங்கள் அம்மா பீஸ் காமிக்கிறாங்களா. ஸோ சும்மா ஃபன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா போத்தீஸை விட நியூ தைலாவில் வந்து ரேட்டும் கூட, தென் வந்து கலெக்ஷனும் வந்து நிறையா இல்லை. பட் வந்து போத்தீஸில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரேட்டும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மலைக்கோட்டை ஆர்ச்சுக்கு போயாச்சு. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு ஹேண்ட்பேக் வேணும் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக கேட்டுட்ருக்காங்க. நானும் வந்து ஆன்லைனில் வாங்கி தரேன் ஆஃப்லைனில் வாங்கி தரேன்னு டிம்கி கொடுத்துறேன். ஃபைனலாக இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி போயிட்டு ஹேண்ட்பேக் தான். ஸோ அந்த வந்து மலைக்கோட்டை ஆர்ச் முன்னாடியே இருக்கும் அந்த கடை. ஸோ அங்கே வந்து நிறையா இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஹேண்ட்பேக் மேலே அந்தளவுக்கு ஈர்ப்பே கிடையாது. நான் எப்போவுமே வந்து ஃபோன் மட்டும்தான் கையில் வச்சுக்கணும்னு நினைப்பேன். பர்ஸ் கொண்டு போனால் கூட அதை என் ஃப்ரெண்ட்டை கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா வெறும் அமௌண்ட்டை மட்டும் கொண்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அவளோட பர்ஸில் வச்சுருவேன். ஸோ மோஸ்ட்லி எங்கள் அம்மாவோட போனால் கூட அவங்க ஹேண்ட்பேக் கூட நான் ஷோல்டரில் போட மாட்டேன், கையிலே தான் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்னைய, நீ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி நீ ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி கேரக்டர் யாராவது இருக்கீங்களான்னு மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போ கொஞ்சம் டேஸாக வந்து கொஞ்சம் அந்த ஸ்லிங் பேக் மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. பட் அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் இருக்கேன். எனக்கு வந்து வெறும் ஃபோன் மட்டும் கையில் வச்சுக்கணும்ப்பா, வேறு எந்த திங்ஸும் வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மலைக்கோட்டை ஆர்ச்சுக்கு போயிட்டு இயரிங்ஸ் வாங்காமல் நான் என்றைக்கு வந்திருக்கேன். அதனால் அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஏதாவது வந்து சிக்குதா மாட்டுதான்னு. பட் மோஸ்ட்லி வந்துட்டு என்கிட்ட உள்ள மாதிரி தான் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே விட வந்து அந்த அகமத் கிட்ட ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே வந்து இன்னும் நிறையா இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு இந்த ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த இயரிங் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஷாப்பிங் பண்ணி டயர்டாயாச்சு. நாங்கள் எப்போதும் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ஜூஸ் குடிப்போம், சிந்தாமணின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து அந்த கடை க்ளோஸ் ஆனதுனால அதுக்கு பக்கத்தாப்பில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு, அங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மங்களன் மங்கள் மங்களன் மங்கள் போயிட்டு அந்த கோல்ட் ஸ்கீமுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற வேலை இருந்துச்சு. அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டா அந்த லாஸ்ட் மந்தோட லக்கி வினர்லாம் வந்து அந்த போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.